நம்ம கோவில்பட்டியிலேருந்து கைத்தார் போகும்போது எடசவல் பைபாஸ்லேருந்து பட்டியூருக்கு ஒரு ரோடு கட் ஆகும். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். விவசாயம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இடம் கேட்டாங்க. அவங்களுக்கான இடம் தான். கரெக்டாக பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1 கிலோமீட்டரு தார் ரோடு ஃபேஸ்லேயே இடம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஒரு கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இல்லை ஒரு பட்டுப்பூச்சி பண்ணை, இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு, இல்லை ஒரு ஒரு தொழில் சம்மந்தமாக வேறு ஏதாவது பயன்படுத்துறதுக்கு இடம் தேடுறீங்க அப்படின்னா இந்த இடத்த எடுத்து போடலாம். ஒரு சூப்பரான தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டரு. நான் நிற்கிற இடத்துலேருந்து நமக்கு பைபாஸ் ஒரு கிலோமீட்டர். எடசவல் பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு பட்டியூர் ரோடு கட் ஆகுது. இங்கிட்டு பார்த்தா பட்டியூர் போகுது. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு தார் ரோடு ஃபேஸில் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் தான் நம்ம பார்க்க வந்த இடம். மக்காச்சோளம் ஃபுல்லாக ஒரு 2 ஏக்கர் 80 சென்ட் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. நல்ல என் உயரத்துக்கு இருக்குது மக்காச்சோளம். எல்லாமே இது வானம் பார்த்த பூமி தான். போரோ கிணறா எதுவுமே கிடையாது. வாங்குறவங்க போர் போட்டுக்கலாம். தண்ணிச்சரமும் நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்டேஜ் நமக்கு தார் ரோடு ஃபேஸ் வந்து ஒரு 350 அடி இருக்குங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஹைவேஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் தார் ரோடு ஃபேஸில் இடம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் தோட்டம் போடுறதுக்கு இடம் கேட்டாங்க. இந்த மாதிரி இடத்த வாங்கி ஒரு போர் போட்டு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உருவாக்கலாம். நல்ல இடம், துணிஞ்சு எடுத்து போடுங்க. வியாபாரத்துக்கும் போடலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. ஒரு ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 26 லட்ச ரூபா கேட்குறாரு. நல்ல இடத்த பார்த்துக்கோங்க. மக்காச்சோளம் போட்டு நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. இடத்த பாருங்கள். பிடிச்சின்னா நம்ம ரேட்டும் பேசலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.